கிழக்கு நோக்கிய வீடுகளுக்கான வாஸ்து விதிகள். வாஸ்து சாஸ்திரம் இந்திய பாரம்பரிய கட்டிடக்கலை மற்றும் கட்டிடவியல் விதிகளை நிர்ணயிக்கும் ஒரு பழமையான அறிவியல் ஆகும். இது மனிதர்களின் வாழ்வியலுடன் பொருந்தக்கூடிய விதத்தில் வீட்டின் அமைப்பை, வடிவமைப்பை மற்றும் அதன் அமைப்புக் கூறுகளை கையாளும் ஒரு அறிவியல் ஆகும். கிழக்கு நோக்கிய வீடுகள் தனிப்பட்ட விதிமுறைகள் மற்றும் நன்மைகளை கொண்டிருக்கின்றன. இவற்றை சரியாக பயன்படுத்தினால் வீட்டில் இருப்பவர்களுக்கு நல்ல ஆரோக்கியம், செழிப்பு மற்றும் ஒற்றுமை ஏற்படும் என்று நம்பப்படுகிறது. கிழக்கு நோக்கிய வீடுகளின் முக்கியத்துவம். கிழக்கு நோக்கிய வீடுகள் அதிகளவில் நல்ல திசைகளை பெறுகின்றன, ஏனெனில் கிழக்கு திசை சூரிய உதயத்தை குறிக்கிறது. சூரியன் என்பது அறிவின் மற்றும் சக்தியின் அடையாளம். கிழக்கு நோக்கிய வீடுகள் இந்த சக்தியினை முழுமையாக பயன்படுத்துவதற்கான வாய்ப்புகளை கொண்டிருக்கின்றன. கிழக்கு நோக்கிய வீடுகளில் வெகுவாக போதுமான சூரிய வெளிச்சம் கிடைப்பதால், அதன் வாஸ்து திட்டம் முறையாக அமைக்கப்பட்டால் வீட்டில் இருப்பவர்கள் புத்துணர்ச்சி மற்றும் ஆரோக்கியத்துடன் வாழ முடியும். கிழக்கு நோக்கிய வீடுகளுக்கான வாஸ்து விதிகள். நுழைவு வாசல். கிழக்கு நோக்கிய வீடுகளில் நுழைவு வாசல் முக்கிய பங்கு வகிக்கிறது. வாசல் வடக்கு கிழக்கு திசையில் அமைந்தால் சிறந்ததாகும். இது வீட்டில் புத்துணர்ச்சி மற்றும் புதிய ஆரம்பங்களை அசைக்காதவாறு கொண்டுவரும். நேராக கிழக்கு நோக்கி அமைந்த நுழைவு வாசல் வீட்டுக்கு நல்ல சக்திகளை அழைக்கும். திசையை சரியாக தேர்வு செய்வதால் வீட்டில் மகிழ்ச்சியும் வளமும் பெருகும். புகைப்பு லிவிங் ரூம் சோகஸ்மைலி. புகைப்பு வடக்கு கிழக்கு திசையில் அமைந்தால் நலம். புகைப்பு நேராக வெளிச்சம் வரக்கூடிய திசையை நோக்கி அமைக்கப்பட வேண்டும். கிழக்கு நோக்கிய விலையில் புகைப்பு பரந்த பரப்பில் அமைந்தால் சூரியனின் வெளிச்சம் அதிகமாக புகுந்து மனநிலையில் புத்துணர்ச்சி ஏற்படுத்தும். பாரம்பரிய அறை பூஜா ரூம். பாரம்பரிய அறை வடக்கு கிழக்கு திசையில் அமைக்கப்பட வேண்டும். இது குடும்பத்தில் ஆன்மீக சக்தி மற்றும் நல்வாழ்வு அதிகரிக்க உதவும். இந்த அறையின் கட்டமைப்பு மற்றும் சித்திரங்கள் சமய பாரம்பரியத்திற்கு இணங்க அமைக்கப்பட வேண்டும். அடுக்கு அறை கிச்சன் சோகஸ்மைலி. அடுக்கு அறை தெற்கு கிழக்கு திசையில் அமைப்பது நலமாக கருதப்படுகிறது. இது தீ அங்கத்தின் பங்களிப்பை சிந்திப்பதை குறிக்கிறது. இது இல்லத்தில் ஆரோக்கியமான மற்றும் உறுதியான உணவு முறையினை வலியுறுத்தும். படுக்கை அறை பெட்ரூம் சோகஸ்மைலி. முதன்மை படுக்கை அறை தெற்கு அல்லது தெற்கு மேற்கு திசையில் அமைந்தால் வாழ்க்கையில் நிலையான ஆதாயத்தை வழங்கும். சிறு படுக்கை அறைகள் வடக்கு கிழக்கு அல்லது கிழக்கு திசையில் அமைந்தால் சிறந்ததாகும். குளியலறை பாத்ரூம் சோகஸ்மைலி. குளியலறை வடக்கு கிழக்கு திசையில் அமைப்பது ஏற்றதாக கருதப்படுகிறது. ஆனால் இது வாஸ்து விதிகளின்படி கட்டமைக்கப்பட வேண்டும். பணியிடம் ஆபீஸ் ஸ்டடி ரூம். பணியிடம் வடக்கு கிழக்கு அல்லது கிழக்கு திசையில் அமைக்கப்படுவது ஆரோக்கியமான மற்றும் அறிவாற்றலுடன் செயல்படும். இதற்கான மேசை மற்றும் அலமாரிகள் வடக்கு கிழக்கு திசையில் இருக்க வேண்டும். கிழக்கு நோக்கிய அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கான திசை மற்றும் பிற பயனுள்ள குறிப்புகள். கிழக்கு நோக்கிய அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கும் வாஸ்து விதிகள் முக்கியமானதாகும். பொதுவாக அடுக்குமாடி குடியிருப்புகளின் திசை அமைப்பு பல்வேறு காரணிகளால் கட்டுப்படுத்தப்படுகிறது, ஆனால் சில அடிப்படையான வழிகாட்டுதல்கள் உதவிகரமாக இருக்கலாம். வெளிப்புற அமைப்பு. அடுக்குமாடி குடியிருப்புகள் கிழக்கு நோக்கியிருந்தால் வெளிப்புற கட்டமைப்பு சீராக மற்றும் சந்தனமாக அமைந்திருக்க வேண்டும். சிறப்பாக வடக்கு கிழக்கு பகுதியை உயர்த்தியிருக்க வேண்டும். வெளிப்பகுதி மற்றும் மொத்த நிலப்பரப்பு. கிழக்கு நோக்கி இருக்கும் வெளிப்பகுதி பால்கானி முதல் அதிகளவில் வெளிச்சம் பெறும் வகையில் அமைக்கப்பட வேண்டும். இது பச்சை நிலப்பரப்புகளோடு தொடர்புடையது. பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்பு வீடுகள். பாதுகாப்பு ஸ்டேர்கேஸ் மற்றும் பாதுகாப்பு வீடுகள் தெற்கு கிழக்கு அல்லது தெற்கு மேற்கு திசையில் அமைக்கப்பட வேண்டும். இது குடியிருப்பின் நல்ல நிலையை நிலைநாட்டும். மற்றவைகள். நீச்சல் குளம் ஸ்விம்மிங் பூல் சோகஸ்மைலி வடக்கு கிழக்கு திசையில் அமைந்தால் சிறந்தது. குழந்தைகள் விளையாட்டுப் பகுதி கிழக்கு அல்லது வடக்கு திசையில் அமைக்கப்படலாம். கார் பார்க்கிங் தெற்கு மேற்கு திசை தவிர்ந்த மற்ற திசைகளில் அமைக்கப்படும். வாஸ்து நன்மைகள் மற்றும் விளைவுகள். வாழ்வியல் மாற்றங்கள். கிழக்கு நோக்கிய கட்டிடங்கள் வாழ்க்கையில் புத்துணர்ச்சி, செழிப்பு மற்றும் மகிழ்ச்சியை அதிகரிக்க உதவும். திசையை சரியாக தேர்வு செய்வது வாழ்க்கையில் எதிர்மறை சக்திகளை அகற்றும். ஆரோக்கிய நன்மைகள். சூரியனின் வெளிச்சம் சரியாக வீட்டில் புகுந்தால் ஆரோக்கியம் மேம்படும். காற்றோட்டம் மற்றும் ஒளிமுறை நன்றாக அமைந்தால் வீடுகளின் உள்ளமைப்பு புதிய சக்திகளை பெற்றுக்கொள்ளும். பொருளாதார மேம்பாடு. கிழக்கு நோக்கிய வீடுகளில் பண வரவு அதிகரிக்கும் வாய்ப்பு உள்ளது. வாழ்க்கையில் பொருளாதார துன்பங்கள் குறைவாக இருக்கும்.
கிழக்கு நோக்கிய வீடுகள் மற்றும் அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கு வாஸ்து சாஸ்திரத்தின் முக்கிய விதிகள் பல்வேறு வகையான பயன்களை வழங்குகின்றன. இந்த விதிமுறைகளை சரியாக பின்பற்றினால் வீட்டில் இருப்பவர்களுக்கு ஆரோக்கியம், செழிப்பு மற்றும் நல்ல மனநிலை கிடைக்கும். எனவே கிழக்கு நோக்கிய கட்டிடங்களை வாஸ்து விதிகளுடன் கூடிய அமைப்புகள் மூலம் வடிவமைத்தல் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்.